الحمد لله رب العالمين. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم: يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. இவ்வுலகை படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுக்கே புகழனைத்தும் என்றென்றும் உண்டாவதாக. சாந்தியும் சமாதானமும் எம்முயிரிலும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஃபுகஹாக்கள் இந்த மார்க்கத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்த இமாம்கள், முஃபஸ்ஸிரீன்கள், இந்த இடத்திலே ஈமானோடு நாங்கள் இருக்கின்றோமாக இருந்தால், எங்களை ஈமானோடு உரமூட்டி வளர்த்த எங்களுடைய பெற்றோர்கள் மீதும், இன்னும் நாளை மறுமை நாள் வரை முஃமினான முஸ்லிமாக ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. வார்த்தைகள் எல்லாம் சிறந்த வார்த்தை அல்லாஹு தஆலாவுடைய வேதமாகிய அல் குர்ஆன் என்றும், வழிகாட்டல்களில் மிகச் சிறந்த வழிகாட்டல் எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் என்றும், விடயங்களிலே மிக கெட்ட விடயம் மார்க்கம் என்ற பெயரிலே புதிதாக உட்புகுத்தப்படக்கூடிய விடயங்கள், அந்த விடயங்கள் அனைத்தும் வழிகேடுகள். அந்த வழிகேடுகள் அனைத்தும் நாளை மறுமை நாளிலே நரகத்தின் பாலிட்டு செல்லும் என்ற நபிகளாரின் பொன்மொழியை கூறியவனாக, புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கக்கூடிய என் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலாவை எந்த நேரத்திலும் எச்சந்தர்ப்பத்திலும் அவனுக்கு கட்டுப்பட்டு, அவனுடைய ஏவல் விலக்கல்களுக்கு கட்டுப்பட்டு இந்த உலகத்திலே நல்லடியார்களாக வாழ முயற்சிப்போமாக. அல்லாஹு தஆலா அதற்கு எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. நாளை மறுமை நாளிலே அல்லாஹு தஆலாவிடத்திலே வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால், அல்லாஹ்விடத்திலே நாளை மறுமை நாளிலே தப்ப வேண்டுமாக இருந்தால், அல்லாஹு தஆலாவுடைய அருளும் அல்லாஹு தஆலாவுடைய அன்பும் அவனுடைய இரக்கமும் கட்டாயமாக எங்களுக்கு வேண்டும். நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்தில் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால், அவனுடைய இரக்கமும் அவனுடைய ரஹ்மத்தும் இல்லாமல் ஒரு நாளும் எங்களுக்கு அந்த நாளிலே வெற்றி பெற முடியாது.
இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகின்ற சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து அல்லாஹ்வுக்கு அஞ்சி இந்த உலகத்திலே நல்ல மனிதர்களாக வாழ்வோமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா நாளை மறுமை நாளிலே வெற்றியாளர்கள் எங்களை ஆக்குவான். எங்களுக்கு மரணம் ஒன்று இருக்கின்றது, அந்த மரணத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கின்றது, அந்த மரணத்தை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். மரணம் வருவதற்கு முன்னால் அல்லாஹ்வை அஞ்சி அல்லாஹ்வுக்காக நாங்கள் அமல்களை செய்து அல்லாஹ்விடத்திலே மாத்திரம் அந்த அமலுக்கான நாங்கள் செய்யக்கூடிய அமலுக்கான கூலியை எதிர்பார்த்து அல்லாஹ்வுக்காக நாங்கள் செய்வோமாக இருந்தால் அல்லாஹு தஆலா அதற்கான கூலியை பூரணமாக எங்களுக்கு தருவான். அதே போன்று அல்லாஹு தஆலா நாளை மறுமை நாளிலே சுஹதாக்களுக்கு சாலிஹீன்களுக்கு முஃமின்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த சுவர்க்கத்தை அடைய வேண்டுமாக இருந்தால் இந்த உலகத்திலே சாலிஹான அமல்களை நாங்கள் செய்ய வேண்டும். நாளை மறுமை நாளை நாங்கள் அஞ்சி மறுமை நாளுக்காக நாங்கள் வாழ வேண்டும். வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், சாலிஹீன்களோடு அல்லாஹு தஆலா எம் அனைவரையும் அல்லாஹு தஆலா நாளை மறுமை நாளிலே ஒன்று சேர்ப்பானாக. நான் முன்னால் ஓதி காட்டிய குர்ஆனிய வசனம் சூரத்துல் ஹஷர் 18வது வசனத்தில் அல்லாஹு தஆலா கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத் வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ கபீருன் பிமா தஅமலூன். அல்லாஹு தஆலாவை அஞ்சி வாழக்கூடிய அல்லாஹு தஆலாவை பயந்து வாழக்கூடிய அடியார்களை பார்த்து அல்லாஹு தஆலா கூறுகின்றான், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், நாளைய நாளுக்காக உங்களுக்கு நீங்கள் முற்படுத்தியவைகளை நீங்கள் சரிபார்த்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் அவரவருடைய விடயங்களை வைத்து நாளைய நாளுக்காக நீங்கள் உங்களை சரிபார்த்து கொள்ளுங்கள். வத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன், நீங்கள் செய்கின்றவற்றை அல்லாஹு தஆலா அறிந்து கொண்டிருக்கின்றான் என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா கூறுகின்றான். அல்லாஹ்வை பயந்த ஒரு முஃமின், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட ஒரு அடியான், அவன் இப்போதும் அல்லாஹு தஆலா நாளை மறுமை நாளிலே என்னை தண்டித்து விடக்கூடாது, நாளை மறுமை நாளிலே அல்லாஹு தஆலாவிடத்திலே நான் மாட்டிக்கொள்ள கூடாது, இந்த உலக வாழ்க்கையிலே நல்ல முறையிலே நான் வாழ வேண்டும், மறுமையிலே நான் சிக்கிவிடக் கூடாது, மறுமையிலே அல்லாஹ்வுடைய தண்டனையை நான் அனுபவித்துக் கூடாது என்று ஒவ்வொரு முஃமினும் ஒவ்வொரு நேரமும் அவனுடைய உலக வாழ்க்கையிலே அவன் கழிக்கின்ற நேரங்களிலே அவனுடைய உலக விடயங்களிலே கழிக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவன் ஒவ்வொரு நேரமும் அவன் சிந்திப்பான். அல்லாஹ்வை அஞ்சியோர் அடியான் இந்த நேரமும் ஒவ்வொரு நேரமும் மறுமையுடைய சிந்தனை அவனுக்கு இருக்கும், மறுமையுடைய சிந்தனை அவனுக்கு இருந்து கொண்டே இருக்கும். எப்போதும் நான் ஒரு அமலை செய்துவிட்டால் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள வேண்டும், நான் மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே தப்ப வேண்டும், அல்லாஹு தஆலா எனக்கு பூரணமான கூலியை தர வேண்டும் என்ற அந்த ஆவலோடும் ஆசையோடும் மறுமை நாள் என்ற அந்த பயத்தோடும் தான் இந்த உலகத்திலே ஒரு முஃமின் வாழ்வான். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனி வசனத்திலே எங்களுக்கு சொல்லுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், மறுமைக்காக நீங்கள் எதை தயார் செய்து வைத்திருக்கின்றீர்கள்? இந்த உலகத்திலே வாழ்கின்ற சந்தர்ப்பத்திலே நான் நல்லடியானாக வாழ்கின்றேனா? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட, அல்லாஹ்வுடைய ஏவல் விலக்கல்களுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹு தஆலா குர்ஆனிலே எதை கூறியிருக்கின்றானோ, அவனுடைய தூதர்கள் எதை கூறியிருக்கின்றார்களோ அந்த அடிப்படையிலே நான் என்னுடைய உலக வாழ்க்கையை நான் நடாத்தி செல்கின்றேனா? இந்த உலகத்திலே சாலிஹான அமல்களை நான் செய்கின்றேனா? மறுமையுடைய சிந்தனையோடு நான் வாழ்கின்றேனா என்பதை ஒவ்வொருவரும் நாங்கள் சிந்திக்க வேண்டும். அல்லது அதற்கு மாற்றமாக மறுமையை மறந்தவர்களாக, மறுமையுடைய சிந்தனை இல்லாதவர்களாக மனம் போன போக்கிலே இந்த உலகத்திலே உலக இன்பங்களுக்கு அடிபணிந்து இந்த உலகத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று இந்த உலக நோக்கத்துக்காக நாங்கள் வாழ்கின்றோமா என்பதை நாங்கள் கட்டாயமாக அவர்களும் சிந்திக்க வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹாபாக்களை பார்த்து கூறுகின்றார்கள், அலா அதுல்லுக்கும் அலா அஹ்லில் ஜன்னah, நான் உங்களுக்கு சுவர்க்கவாசிகளை
அறிவிக்கட்டுமா? சுவர்க்கவாசிகளுடைய பண்புகளை பற்றி, சுவர்க்கவாசிகளுடைய அடையாளங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லட்டுமா என்று கேட்கின்ற சந்தர்ப்பத்திலே நபிகளாரை பார்த்து சஹாபாக்கள் கூறுகின்றார்கள், காலு பலா யா ரசூலல்லாஹ், ஆம் கூறுங்கள் என்று சந்தர்ப்பத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு தஈஃபின் முததாஇஃப், குல்லு தஈஃபின் முததாஇஃப், அவர்கள் பலமானவர்கள், அவர்கள் பலவீனமானவர்கள், ஆனால் அவர்கள் பணிவானவர்கள், அவர்கள் அல்லாஹ்வை பயந்தவர்கள், அல்லாஹ்வுடைய விடயத்திலே சரியான முறையிலே நடந்து கொள்வார்கள், பொறுமையாளர்கள் என்று அல்லாஹு தஆலாவுடைய தூதர் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதே போன்று அவலா அதுல்லுக்கும் அலா அஹ்லின் நார், நரகவாசிகளை பற்றி உங்களுக்கு சொல்லட்டுமா, நரகவாசிகளை பற்றி உங்களுக்கு சொல்லட்டுமா, அவர்கள் தான் பெருமைக்காரர்கள், அவர்கள் அவர்களுடைய பணத்தை வைத்தும் அவர்களுடைய பதவியை வைத்தும் இந்த உலகத்திலே அவர்கள் பெருமை அடித்துக் கொண்டிருப்பார்கள். உண்மையை மறுத்து அவர்கள் பெருமையுடையவர்களாக இந்த உலகத்திலே கர்வத்தோடு அவர்கள் வாழ்வார்கள். ஆணவத்தோடும் இந்த உலகத்திலே நான் தான் என்ற அந்த ஆணவத்தோடு அவர்கள் பேசினால் அவர்கள் அவர்களுடைய பெருமையையும் அவர்கள் வெண்ட பேச்சையும் தான் அவர்கள் பேசுவார்கள். அப்படி இந்த உலகத்திலே பெருமையோடு, இந்த உலகத்திலே தன்னை மறந்து, இந்த உலகத்திலே நாளை மறுமை நாள் ஒன்று இருக்கின்றது, அல்லாஹ் என்னை தண்டிப்பான், நாளை மறுமை நாளிலே என்னிடத்திலே விசாரிப்பான், இந்த உலகத்தை நீ எப்படி கழித்தாய், உலகத்திலே நல்ல முறையிலேயே கழித்தாயா, அல்லது அல்லாஹ்வுக்கு நல்ல நன்றியுள்ள அடியானாக நீ கழித்தாயா, அல்லது அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்த அடியானாக, அல்லாஹ்வுக்கு அடிபடாமல் இந்த உலகத்திலே மனம் போன போக்கிலே வாழ்ந்தாயா என்று அல்லாஹு தஆலா மறுமை நாளிலே என்னிடத்திலே கேட்பான். அந்த அச்சத்தோடு வாழ்கின்றானா என்பதைத்தான் அல்லாஹு தஆலா எங்களிடத்திலே எதிர்பார்க்கின்றான். அல்லாஹு தஆலா எச்சரிக்கையாக எங்களுக்கு இந்த குர்ஆனி வசனம் எங்களுக்கு உணர்த்துகின்றது. அன்பார்ந்த உறவுகளே, எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நாங்கள் சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும். அதாவது முஹாசபத்துன் நஃப்ஸ், எங்களுடைய வாழ்க்கையிலே நான் சரியான முறையிலே நடந்து கொள்கின்றேனா என்று ஒவ்வொரு நாளும் நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா சூரத்துல் ஹஷ்ரிலே கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, யா அய்யுஹல்லதீன ஆமனு, எப்படி விழிக்கின்றான் என்று பாருங்கள். எங்களை அல்லாஹு தஆலா முன்னோக்கி அழைக்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், அல்லாஹு தஆலா ஈமான் கொண்டவர்கள் என்று சொல்கின்றான். அல்லாஹு தஆலா ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹு தஆலா அழைக்கின்றான். யார் ஈமான் கொண்டவர்கள்? யார் ஈமான் கொண்டவர்கள்? அல்லாஹ்வை பயந்தவர்கள், அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டவர்கள். மறுமை நாள் ஒன்று இருக்கின்றது, அந்த மறுமை நாளிலே அல்லாஹு தஆலா என்னை விசாரிப்பான். அந்த விசாரணையிலே நான் சரியான முறையிலே பதிலளிக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு நான் அல்லாஹ்விடத்திலே தப்ப வேண்டும் என்று ஈமான் கொண்டவர்கள். கபருடைய வாழ்க்கை ஒன்று இருக்கின்றது, அந்த கபரிலே என்னை விட்டுவிட்டு சென்று விடுவார்கள். அந்த நேரத்திலே தனியாகத்தான் நான் இருக்கப் போகின்றேன். அந்த நேரத்திலே நான் உலகத்திலே செய்த அமல்கள் தான் நாளை மறுமை நாளிலே எனக்கு உதவப் போகின்றது என்று நம்பியவர்கள், மரணத்தை நம்பியவர்கள், எப்போது எனக்கு மரணம் வரும், அந்த மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை நிச்சயம் என்பதை, அந்த வாழ்க்கை நிச்சயம் என்பதை நம்பியவர்கள் தான் ஈமான் உள்ளவர்கள், முஃமின்கள். அல்லாஹு தஆலா ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் அழைக்காமல் யா அய்யுஹன் நாஸ் என்று அழைக்காமல் எப்படி அழைக்கின்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களே, வஇத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு அல்லாஹு தஆலா கூறுகின்றான், அஸ்லுல் முஹாசபா. அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனி வசனத்துக்கு இமாமார்கள் சொல்லுகின்ற சந்தர்ப்பத்திலே அஸ்லுல் முஹாசபா என்று சொல்கின்றார்கள். அதாவது உள்ளத்தை, அதாவது சுய பரிசோதனையை, அதாவது முஹாசபத்துன் நஃப்ஸை இந்த குர்ஆனி வசனத் பொதிந்திருக்கின்றது என்று இமாமார்கள் சொல்கின்றார்கள். அல்லாஹு தஆலா கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத் வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன். வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், நாளைய நாளுக்காக நீங்கள் முற்படுத்தியவைகளை ஒவ்வொருவரும் நீங்கள் சரிபார்க்கட்டும் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். அல்லாஹு தஆலா முன்னிலைப்படுத்தி ஈமான் கொண்டவர்களே என்று அழைத்துவிட்டு
அல்லாஹு தஆலா படர்க்கையாக அல்லாஹு தஆலா எப்படி சொல்லுகின்றான், வல் தந்துர் நஃப்சுன் மா கத்தமத் லிகத், நாளைய நாளுக்காக நீங்கள் முற்படுத்தியவைகளை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆத்மாவும் அவர்களுடைய விடயங்களை வைத்து அவரவர் சரிபார்த்து கொள்ளட்டும் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். அன்பார்ந்த உறவுகளே, நாளைய மறுமை நாளுக்காக நாங்கள் இந்த உலகத்திலே வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால், நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்திலே தப்ப வேண்டுமாக இருந்தால், இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் சரியான முறையிலே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட முறையிலே நாங்கள் வாழ வேண்டும். அதே போன்று வாழ்கின்ற சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய உள்ளத்திலே ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்களை சரிபார்த்து கொள்ள வேண்டும், பரிசீலனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நான் நல்ல முறையிலே நடந்து கொள்கின்றேனா? அல்லாஹ்வுடைய விடயத்திலே சரியான முறையிலே நான் நடந்து கொள்கின்றேனா? இந்த உலகத்திலே நான் வாழ வந்தவன் அல்ல, இந்த உலகத்தை சம்பாதிக்க வந்தவன் அல்ல. நாளை மறுமை நாளுக்காக இந்த உலகத்திலே வாழ வந்தவன். இந்த உலகத்திலே நாளை மறுமை நாளுக்காக நான் சம்பாதிக்க வேண்டும். என்னுடைய மறுமை நாளுக்காக நான் எந்த அளவுக்கு சேகரித்து வைத்திருக்கின்றேன், நான் எதை சம்பாதித்து வைத்திருக்கின்றேன், எனக்கு மரணத்துக்கு பின்னால் அந்த மறுமை வாழ்வுக்கு நான் இந்த உலகத்திலே எந்த அளவுக்கு சம்பாதித்து வைத்திருக்கின்றேன், எந்த அளவுக்கு நான் அமல் செய்து வைத்திருக்கின்றேன் என்பதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனி வசனத்துக்கு அல்லாஹு தஆலா எந்த சொல்லை தெரியுமா பாவிக்கின்றான்? நாளை மறுமை நாள் என்று சொல்லாமல், யௌமுல் கியாமா என்று சொல்லாமல், அல்லாஹு தஆலா எப்படி அல்லாஹு தஆலா எங்களிடத்திலே சொல்கின்றான், வல் தந்துர் நஃப்சுன் மா கத்தமத் லிகத், நாளைய நாளுக்காக நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த முற்படுத்தியவைகளை நீங்கள் சரிபார்த்து கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா கதன் என்ற சொல்லை இந்த ஆயத்திலே சொல்லுகின்றான். கதன் என்றால் நாளை என்ற சொல்லை அல்லாஹு தஆலா கூறுகின்றான். இந்த கதன் என்ற சொல்லுக்கு அல்லாஹு தஆலாவுடைய குர்ஆனி வசனத்துக்கு நுணுக்கமாக இமாம்மார்கள் தஃப்சீருடைய உலமாக்கள் சொல்லுகின்றார்கள். எப்படி தெரியுமா? திக்கத்துல் கலாம், அல்லாஹு தஆலாவுடைய அந்த கலாம், அந்த வார்த்தையுடைய அந்த விடயத்தை மிக நுணுக்கமாக சொல்கின்றார்கள். எப்படி தெரியுமா? அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே யௌமுல் கியாமா என்று சொல்லாமல் கதன் என்ற நாளை சொல்லுகின்றான் என்று சொன்னால், நாளை மறுமை நாள் நிகழும். மறுமை நாள் எங்களை சமீபத்திலே இருக்கின்றது, மறுமை நாள் நெருங்கிவிட்டது. அந்த மறுமை நாளுக்காக நாங்கள் தயாராக வேண்டும். மறுமை நாளுக்காக எங்களுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நாங்கள் சரிபார்த்து கொள்ள வேண்டும். வாழுகின்ற சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட அடியானாக நான் வாழுகின்றேனா, அல்லாஹ்வுக்கு அடிபணிந்த அடியானாக நான் வாழுகின்றேனா என்பதை ஒவ்வொருவரும் கட்டாயமாக நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பார்ந்த உறவுகளே, மறுமையுடைய சிந்தனை எங்களுக்கு வராமல் விட்டால், மறுமையுடைய சிந்தனை எங்களுக்கு வரவில்லை என்று சொன்னால், நாங்கள் எங்களுடைய ஈமானை நாங்கள் சரிபார்க்க வேண்டும். மறுமையுடைய சிந்தனை எங்களுக்கு வரவில்லையா? குர்ஆனுடைய ஆயத்துக்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் எங்களுடைய உள்ளத்திலே அச்சம் வரவில்லையா? மார்க்க விடயங்களை பற்றி சொன்னால், அல்லாஹ்வை பற்றி சொன்னால், அல்லாஹ்வுடைய பயம் எங்களுடைய உள்ளத்திலே ஏற்படுவதில்லையா? அன்பார்ந்த உறவுகளே, மறுமையை என்ற நாளை நாங்கள் கட்டாயமாக பயந்துதான் ஆக வேண்டும். நாங்கள் மறுமை நாளை ஈமான் கொண்டவர்கள். நிச்சயமாக நாளை மறுமை நாளிலே ஒவ்வொருவரும் எழுப்பாட்டப்படுவார்கள். அந்த நாளிலே எனக்கு கேள்வி கணக்கு இருக்கின்றது. இந்த உலகத்திலே நான் எப்படி சம்பாதித்தேன், இந்த உலகத்திலே எப்படி நான் வாழ்ந்தேன், எப்படி நான் என்னுடைய குடும்பத்தோடு எப்படி நான் நடந்து கொள்கிறேன், எப்படி அயலவர்களோடு நான் நடந்து கொண்டேன், எப்படி மனிதனோடு நான் நடந்து கொள்கின்றேன், அதே போன்று அல்லாஹ்வுடைய விடயத்திலே எந்த முறையிலே நான் நடந்து கொண்டேன் என்று நாளை மறுமை நாளிலே ஒவ்வொன்றையும் அல்லாஹு தஆலா மறுமை நாளிலே விசாரிப்பான். அந்த விசாரணையிலே சரியான முறையிலே பதிலளித்து விட்டால், நான் சரியான முறையிலே பதிலளித்து விட்டால் தப்பி விடுவேன். மாற்றமாக அந்த பதிலை சொல்வதற்கு இந்த உலகத்திலே மனம் போன போக்கிலே, இந்த உலகத்தில் மனம் விரும்பியவாறு அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாமல், அல்லாஹு தஆலா ஏவிய விடயங்களுக்கு கட்டுப்படாமல் இந்த உலகத்திலே வாழ்ந்து விட்டால் நாளை மறுமை நாளிலே மாட்டிக்கொள்வோம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹு தஆலா
அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே கூறும்பொழுது கூறுகின்றான், இன்னஹா உலாஇ யுஹிப்பூனல் ஆஜிலா இன்னஹா உலாஇ யுஹிப்பூனல் ஆஜிலத வயதரூன வராஅஹும் யௌமன் ஸகீலா. மனிதன் அந்த பாரமான அந்த கடுமையான அந்த நாளை முதுகுக்கு பின்னால் தள்ளிவிட்டு இந்த உலக இன்பங்களுக்காக உலகத்தை விரும்பி செல்லுகின்றான். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹு தஆலா கூறுகின்றான், பாரமான கடுமையான யௌமன் ஸகீலா என்று சொல்லப்படக்கூடிய அந்த நாளை மனிதன் முதுகுக்கு பின்னால் தள்ளிவிட்டு மர்மையை மறந்துவிட்டு இந்த உலகத்திலே இந்த உலகம்தான் முக்கியம், மர்மை ஒன்று கிடையாது, மர்மையுடைய சிந்தனையை மறந்தவனாக இந்த உலகத்திலே வாழ்கின்றான் என்று சொன்னால், அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு எச்சரிக்கின்றான். நாளைய நாளுக்காக நீங்கள் முற்படுத்தியவைகளை நீங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய வாழ்க்கையை அவருடைய செயல்களை வைத்து நீங்கள் சரிபார்த்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். அன்பார்ந்த உறவுகளே, திரும்பவும் அல்லாஹு தஆலா வத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா திரும்பவும் கூறுகின்றான். கூறிவிட்டு இன்னல்லாஹ ஹபீருன் பிமா தஅமலூன், நிச்சயமாக அல்லாஹு தஆலா நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு விடயங்களையும் அல்லாஹு தஆலா அறிந்திருக்கின்றான் என்பதை அல்லாஹு தஆலா அந்த வசனத்துடைய இறுதியிலே சொல்லுகின்றான். அன்பார்ந்த உறவுகளே, இந்த உலகத்திலே யாருக்கும் தெரியாமல் இந்த உலகத்திலே மனிதன் பார்க்க மாட்டான். என்னை திருத்துவதற்கோ எனக்கு சொல்லி தருவதற்கோ அல்லது என்னை பார்ப்பதற்கோ யாரும் கிடையாது. இந்த உலகத்திலே நான் நிம்மதியாக வாழலாம் என்று நினைத்துக் கொண்டு அல்லாஹு தஆலா பார்க்க மாட்டான். மனிதர்களுக்கு மறைத்து விட்டு இந்த உலகத்திலே பாவங்களை செய்து விடலாம். அல்லாஹு தஆலா கூறுகின்றான், இன்னல்லாஹ ஹபீருன் பிமா தஅமலூன், நீங்கள் செய்கின்றவற்றை அல்லாஹு தஆலா நன்கறிந்து கொண்டுதான் இருக்கின்றான். இன்னொரு வசனத்திலே அல்லாஹு தஆலா கூறுகின்றான், இன்னல்லாஹ லா யக்ஃபா அலைஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா, அல்லாஹு தஆலாவுக்கு பூமியிலும் வானத்திலும் உள்ளவற்றைகளை அல்லாஹு தஆலாவுக்கு எந்த ஒன்றும் மறையாது. அல்லாஹு தஆலா எல்லாவற்றையும் அறிந்தவன், அவனுக்கு எந்த ஒன்றும் மறையாது. இந்த உலகத்திலே நாங்கள் தனிமையிலே செய்த ஒவ்வொரு விடயங்களையும் அல்லாஹு தஆலா பார்த்து கொண்டுதான் இருக்கின்றான் என்பதை அல்லாஹு தஆலா எங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றான். அல்லாஹு தஆலா இந்த வசனத்தினூடாக எங்களுக்கு ஏது தெரியுமா கூறுகின்றான், ஒவ்வொருவரும் உங்களுடைய நாளை மறுமை நாளுக்காக நீங்கள் சரிபார்த்துக் கொள்ளுங்கள் என்று. ஏன் தெரியுமா அல்லாஹு தஆலா கூறுகின்றான், நாளை மறுமை நாளிலே என்னுடைய அடியான் நாளை மறுமை நாளிலே தவறு செய்துவிட்டு இந்த உலகத்திலே அவன் மனம் போன போக்கிலே வாழ்ந்துவிட்டு மறுமை நாளிலே அவனுடைய தண்டனையில் அவன் வந்து சிக்கிவிடக் கூடாது. அவன் மறுமை நாளிலே அவனுடைய தண்டனைக்கு சிக்கிவிடக் கூடாது, மாட்டிக்கொள்ளக் கூடாது என்பதற்காக அல்லாஹு தஆலா எச்சரிக்கையாக சொல்கின்றான். நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நாளைய நாளுக்காக நீங்கள் முற்படுத்தியவைகளை நீங்கள் சரிபார்த்துக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா, மறுமை வருவதற்கு முன்னால், மறுமை நாளுக்கு நீங்கள் சமூகம் அளிப்பதற்கு முன்னால், மறுமை நாளை நீங்கள் காண்பதற்கு முன்னால் உங்களுடைய உலக வாழ்க்கையிலே ஒவ்வொரு செயலையும் நீங்கள் சரிபார்த்துக் கொள்ளுங்கள். நான் சரியாக நடந்து கொள்கின்றேனா, அல்லாஹ்வுடைய விடயத்திலே நான் நாணயமாக நடந்து கொள்கின்றேனா என்பதை ஒவ்வொருவரும் கட்டாயமாக எங்களுடைய அமல்களை வைத்து நாங்கள் சிந்திக்க வேண்டும், எங்களுடைய செயற்களை நாங்கள் வைத்து சிந்திக்க வேண்டும். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹு தஆலா கூறுகின்றான், குல் இன் துஃபு மா ஃபீ சுதூரிக்கும் அவ் துப்துஹு யஅலமுஹுல்லாஹ் وَيَعْلَمُ مَا فِي السَّمَاوَاتِ وَمَا فِي الْأَرْضِ وَاللَّهُ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ. அல்லாஹு தஆலா எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடியவற்றையும் அல்லாஹு தஆலா அறிகின்றான். அதே போன்றே வானங்கள் பூமியில் உள்ளவற்றைகள் எல்லாத்தையும் அல்லாஹு தஆலா அறிகின்றான். அதே போன்றே வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹு தஆலா எல்லாவற்றிற்கும் சக்தியுடையவன். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே இப்படி கூறுகின்றான் என்று சொன்னால், அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றும் மறையாது, அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றும் மறையாது. அல்லாஹு தஆலா பார்க்க மாட்டான், யாரும் பார்க்கவில்லை என்று நாங்கள் இந்த உலகத்திலே பாவங்களை செய்து விடுவோம். அல்லது அல்லாஹு தஆலா பார்க்க மாட்டான் என்று மறுமையை மறந்தவனாக இந்த உலகத்திலே வாழ்ந்து விடுவோம். நிச்சயம் ஒரு நாள், அந்த நாளிலே அல்லாஹு தஆலா எங்களை பிடிப்பான், எங்களிடத்திலே கேள்வி கேட்பான். ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் பதில் சொல்லியாக வேண்டும்.
அந்த பதிலை நாங்கள் தயார் செய்து வைத்திருக்கின்றோமா, அல்லது இந்த உலகத்திலே நல்ல மனிதனாக நான் வாழுகின்றேனா என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். அல்லாஹு தஆலா இன்னொரு வசனத்திலே கூறும் பொழுது கூறுகின்றான், யௌம தஜிது குல்லு நஃப்ஸின், சூரா ஆல இம்ரானிலே அல்லாஹு தஆலா கூறுகின்றான், யௌம தஜிது குல்லு நஃப்ஸின் மா அமிலத் மின் கைரின் முஹ்தரா வமா அமிலத் மின் சூ தவத்து லவ் அன்ன பைனஹா وبينه أبدا بعيدا ويحذركم الله نفسا والله رؤوف بالعباد. الله تعالى கூறுகின்றான், யௌம தஜிது குல்லு நஃப்ஸின் மா அமிலத் மின் கைரின் முஹ்தரா, நாளை மறுமை நாளிலே ஒரு மனிதன் அவன் செய்கின்ற நல்ல அமல்கள் நாளை மறுமை நாளிலே அவனுக்கு முன்னால் நிறுத்தாட்டப்படும். அவனுக்கு அந்த நாளிலே கொண்டு வந்து நிறுத்தாட்டப்படும். அவன் அந்த நாளிலே அந்த அமல்களை பெற்றுக் கொள்வான். அவன் நல்லபடியாக இந்த உலகத்திலே நல்ல அமல்களை செய்திருந்தால், சாலிஹான அமல்களை செய்திருந்தால், நல்ல அல்லாஹ்வை வணங்கி இருந்தால், நாளை மறுமை நாளிலே யௌம தஜிது குல்லு நஃப்ஸின் மா அமிலத் மின் கைரின் முஹ்தரா, அவனுடைய அந்த அமல்களை அவன் பெற்றுக் கொள்வான். அதற்கு மாற்றமாக அல்லாஹு தஆலா தொடர்ந்து கூறுகின்றான், வமா அமிலத் மின் சூ, பாவங்களை செய்திருந்தால், அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்திருந்தால், அல்லாஹு தஆலாவுக்கு கட்டுப்படாமல், மார்க்கம் சொன்னபடி இந்த உலகத்திலே வாழாமல், மனம் போன போக்கிலே இந்த உலகத்திலே வாழ்ந்து விட்டால், அந்த அந்த விடயங்களும் நாளை மறுமை நாளிலே அவனுக்கு முன்னால் நிறுத்தாட்டப்படும். அவனுக்கு முன்னால் நிறுத்தாட்டப்படும். அந்த நேரத்திலே நாங்கள் எதை நாங்கள் செய்ய போகின்றோம்? அந்த நாளிலே எங்களுக்கு உதவிக்கு எந்த ஒருவரும் வரமாட்டார்கள். இந்த உலகத்திலே குடும்பத்தார்கள், இந்த உலகத்திலே தெரிந்தவர்கள், நண்பர்கள் ஒரு கஷ்டம் வந்து விட்டால் எங்களுக்கு உதவி செய்ய ஓடி வருவார்கள். ஆனால் நாளை மறுமை நாளிலே யா நஃப்ஸி யா நஃப்ஸி என்று ஒவ்வொருவரும் நாங்கள் நாளை மறுமை நாளிலே எங்களைத்தான் நாங்கள் பார்க்கின்றோமே தவிர மற்றவர்களை ஒரு நாளும் நாங்கள் பார்க்க மாட்டோம். எங்களுக்கு எங்களுடைய பெற்றோர்களோ, எங்களுடைய உறவினர்களோ, எங்களுடைய பிள்ளைகளோ, எங்களுடைய மனைவிமார்களோ எங்களுக்கு ஆதரவாக வரமாட்டார்கள். மாற்றமாக இந்த உலகத்திலே நாங்கள் செய்கின்ற நல்ல மக்கள் தான் நாளை மறுமை நாளிலே எங்களுக்கு உதவியாக வரும். அல்லாஹ்விடத்திலே நாங்கள் தப்ப வேண்டுமாக இருந்தால், அல்லாஹ்விடத்திலே நாங்கள் அல்லாஹ்விடத்திலே சுவர்க்கவாசிகளாக நாங்கள் மாற வேண்டுமாக இருந்தால், இந்த உலகத்திலே நல்லபடியாக நாங்கள் வாழ வேண்டும். அல்லாஹு தஆலா சூரத்துல் கஹ்ஃபிலே கூறுகின்றான், மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா வவஜது மா அமிலு ஹாதிரா வலா யظلم ரப்புக அஹதா. அல்லாஹு தஆலா கூறுகின்றான், மாலி ஹாதல் கிதாப், நாளை மறுமை நாளிலே இந்த உலகத்திலே மனம் போன போக்கிலே அல்லாஹ்வுக்கு மாறு செய்த அந்த மனிதன் கூறுவான், மாலி ஹாதல் கிதாப், என்னுடைய இந்த ஏட்டுக்கு என்ன நடந்திருக்கின்றது? லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா, சிறியவைகளையும் பெரியவைகளையும் விட்டு வைக்கவில்லை, அனைத்தையும் அல்லாஹ் இந்த வேதம் எழுதியிருக்கின்றது, இந்த ஏட்டிலே இருக்கின்றது என்று அந்த மனிதன் கை செய்தப்படுவானாம். அன்பார்ந்த உறவுகளே, இந்த உலகத்திலே நல்ல மனிதனாக இந்த உலகத்திலே நல்ல மனிதனாக நாங்கள் வாழ்வோமாக இருந்தால், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு, அல்லாஹ்வுடைய ஏவல் விலக்கலுக்கு கட்டுப்பட்டு, குர்ஆனையும் சுன்னாவையும் பற்றி பிடித்தவர்களாக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே சரியான முறையிலே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே சரியான முறையிலே மறுமை நாளை பயந்து இந்த உலகத்திலே நல்லவர்களாக நாங்கள் வாழ்வோமாக இருந்தால், நாளை மறுமை நாளிலே அப்படியாப்பட்டவர்கள் எப்படி தெரியுமா கூறுவார்கள்? அவர்களுடைய ஏடு நாளை மறுமை நாளிலே அவருடைய வலது கையிலே கொடுக்கப்படும். அல்லாஹு தஆலா அதையும் திருமறை குர்ஆனிலே கூறுகின்றான், ஃபயகூலுஹா உம்க்ரஉ கிதாபியா ஃபயகூலுஹா உம்க்ரஉ கிதாபியா இன்னி ظننت அன்னி முலாகின் ஹிசாபியா ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா ஃபீ ஜன்னத்தின் ஆலியா. அல்லாஹு தஆலா அந்த நல்ல மனிதர்கள் அவர்களுடைய ஏடுகள் அவர்களுடைய வலது கையிலே கொடுக்கப்பட்டால், ஃபயகூலுஹா உம்க்ரஉ கிதாபியா, இதோ என்னுடைய ஏடு, இதை நீங்கள் வாசித்து பாருங்கள். இன்னி ظننت அன்னி முலாகின் ஹிசாபியா, இந்த விசாரணையுடைய நாளை நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். ஃபீ ஜன்னத்தின் ஆலியா, அவர்கள் அந்த உயர்ந்த சுவர்க்கத்திலே இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா அப்படியே சுவர்க்க இன்பங்களை தொடர்ந்து கூறிக்கொண்டே செல்கின்றான். அன்பார்ந்த உறவுகளே, யாருக்கு தெரியுமா இந்த பாக்கியம்? யார் தெரியுமா இப்படி சொல்வார்கள்? இந்த உலகத்திலே பாவம் செய்யாமல் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்ந்தவர்களைத்தான் அல்லாஹு தஆலா இப்படி சொல்கின்றான். அதற்கு மாற்றமாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாமல், அல்லாஹ்வுடைய வேதங்களுக்கு, அல்லாஹ்வுடைய சுன்னாவுக்கு அந்த கட்டுப்படாமல் இந்த உலகத்திலே மனம் போன போக்கிலே வாழ்ந்து விட்டால், மறுமையுடைய சிந்தனை இல்லாமல்
இந்த உலகத்திலே வாழ்ந்தவர் எப்படி தெரியுமா கூறுவான்? யா லைதனி ஃபயகூல் யா லைதனி லம் ஊத கிதாபியா வலம் அத்ரி மா ஹிசாபியா. அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், அந்த மனிதன் எப்படி தெரியுமா கூறுவானாம்? என்னுடைய ஏடு எனக்கு கொடுக்காமல் இருந்தால் நல்லமே. அந்த அளவுக்கு அவருடைய ஏட்டை அவர்களுக்கு பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அவர்கள் இந்த உலகத்திலே செய்த பாவங்கள் அனைத்தும் அந்த ஏட்டிலே பதியப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹு தஆலாவுக்கு நல்லடியார்களாக நாங்கள் வாழ்வோமாக இருந்தால், அவனோடு நல்ல முறையிலே நாங்கள் நடந்து கொள்வோமாக இருந்தால், அவனுடைய விடயத்திலே சரியான முறையிலே நாங்கள் நடந்து கொள்வோமாக இருந்தால், நிச்சயமாக அல்லாஹு தஆலா இந்த நிலைமை எங்களுக்கு வைக்க மாட்டான். மாற்றமாக சுவர்க்கவாசிகளை பற்றி எப்படி கூறியிருக்கின்றானோ அதே நிலைமையை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தருவான். அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தர வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்கான பாக்கியத்தை எம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா அருள் புரிய வேண்டும். அன்பார்ந்த உறவுகளே, சஹாபாக்கள் இந்த அளவுக்கு அல்லாஹு தஆலாவுடைய அச்சத்திலே இருந்தார்கள் என்று சொன்னால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்களை உங்களையும் போன்றவர்கள் அல்ல. அவர்களுக்கு சுவர்க்கம் இருக்கின்றது என்று அவர்களுக்கு கூறப்பட்டவர்கள், சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டவர்கள் அல்லாஹ்வை பயந்தார்கள். அல்லாஹ்வுடைய குர்ஆனி வசனம் அவர்களுக்கு முன்னால் ஓதி காண்பிக்கப்பட்டால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி கூறுகின்றார்கள், கான வக்காஃபன் இன்த கிதாபில்லாஹ். அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அப்படியே அடங்கி அவர்கள் நிற்பார்கள், அப்படியே செவிசாத்து கொண்டிருப்பார்கள், உள்ளமெல்லாம் நடுநடுங்கும். அதே போன்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி கூறுகின்றார்கள், கான கஸீரல் புகா வல் முஹாஸபா. அவர்கள் அதிகமாக அழக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அதே போன்று சுய பரிசோதனை செய்து கொண்டிருப்பார்கள். அதே போன்று ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகையிலே இருந்து கொண்டிருக்கின்ற கியாமுல் லைல் தொழுகையிலே தொழுது கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே குர்ஆனுடைய வசனம் ஓதி காண்பிக்கப்படுகின்றது. இன்ன அஸாப ரப்பிக லவாகி. அல்லாஹ்வுடைய அஸாப், அல்லாஹ்வுடைய வேதனை நிகழும் என்பதை அந்த ஆயத்து குர்ஆனுடைய வசனம் தொழுகையிலே ஓதப்படுகின்றது. அந்த சந்தர்ப்பத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுகின்றார்கள். இந்த அளவுக்கு என்று சொன்னால் கீழே விழும் அளவுக்கு அழுகின்றார்கள். அந்த அழுகையின் காரணமாக ஒரு நாட்கள் அவர்கள் சுயீனமாக இருந்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலாவுடைய குர்ஆனி வசனங்களை கேட்டு அழுகின்றார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கான பக்காஅன் மின் ஹஷ்யத்தில்லாஹ். அல்லாஹு தஆலாவுடைய பயத்தின் காரணமாக, அல்லாஹு தஆலாவுடைய அச்சத்தின் காரணமாக அதிகமாக அழக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அன்பார்ந்த உறவுகளே, எனவே அல்லாஹு தஆலாவுடைய பயத்தை எங்களுக்குள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். மறுமை நாளுடைய சிந்தனை எங்களுக்கு கட்டாயம் ஏற்படுத்த வேண்டும். நாங்கள் மறுமையுடைய சிந்தனையோடு நாங்கள் வாழ்வோமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா எங்களை வெற்றியாளர்களில் ஆக்குவான். வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் وعلى آله وصحبه أجمعين أما بعد. அதே போன்று இந்த குர்ஆனி வசனம் எங்களுக்கு அமல் செய்யக்கூடியவர்களையும் பார்த்து, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவர்களையும் பார்த்து அல்லாஹு தஆலா கூறுகின்றான், நீங்கள் நாளை மறுமை நாளுக்காக நீங்கள் முற்படுத்தியவைகளை நீங்கள் சரிபார்த்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். இந்த உலகத்திலே அமலே செய்யாமல் வாழ்கின்ற மனிதனுக்கும் அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனி வசனத்தினூடாக எச்சரிக்கின்றான். அதே போன்று இந்த உலகத்திலே அமல்கள் செய்யக்கூடிய மனிதர்களையும் பார்த்து அல்லாஹு தஆலா எச்சரிக்கின்றான். இந்த உலகத்திலே நன்றாக அமல்கள் செய்து அல்லாஹ்வுக்கு பயந்து அஞ்சி இந்த உலகத்திலே நிறைய அமல்களை செய்கின்ற அந்த மனிதனையும் பார்த்து அல்லாஹு தஆலா எச்சரிக்கின்றான். எப்படி தெரியுமா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்ததுரூன மனில் முஃப்லிஸ். வங்குரோத்துக்காரர்கள் யார் என்று தெரியுமா என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கின்ற சந்தர்ப்பத்திலே சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்திலே அவர்களுக்கு சொத்தும் அவர்களுக்கு பணமும் இருந்தவர் அந்த பணத்தை இழந்ததன் பின்னால் அவர் தான் வங்குரோத்துக்காரர் என்று நபிகளாரிடத்திலே சொல்லப்படுகின்றது. அந்த நேரத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இல்லை, அவர் இல்லை. நாளை மறுமை நாளிலே இந்த உலகத்திலே நன்றாக அமல்களை செய்து கொண்டு இந்த உலகத்திலே நன்றாக அமல்களை சம்பாதித்து நாளை மறுமை நாளிலே வருவார். வருகின்ற சந்தர்ப்பத்திலே இந்த உலகத்திலே அவர் மனிதர்களுக்கு அநியாயம் செய்திருப்பார். அந்த அநியாயம் இழைக்கப்பட்ட மனிதன் அல்லாஹ்விடத்திலே சொல்லுவானாம், யா அல்லாஹ், எனக்கு இவன் ஏசினான், என்னுடைய மானத்திலே இவன் கை வைத்தான், என்னுடைய சொத்தை இவன் அபகரித்தான், எனக்கு அடித்தான்,
இப்படி அந்த மனிதனை பார்த்து நன்றாக அமல் செய்த அந்த மனிதனை பார்த்து அல்லாஹ்விடத்திலே நாளை மறுமை நாளை முறையிடுகின்ற சந்தர்ப்பத்தில் அவன் மலையளவு சேர்த்து வைத்து அந்த அமட்கள் எல்லாம் அந்த நன்மைகள் எல்லாம் அநியாயம் இழைக்கப்பட்ட அந்த மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டு முடிந்ததன் பின்னால் அந்த மனிதன் நரகத்தின் பால் அவனை தூக்கி எறியப்படும். அன்பார்ந்த உறவுகளே, நாங்கள் வெறுமனே அமட்களில் மாத்திரமாக அமட்களின் மூலமாக எங்களுக்கு சுவர்க்கத்தை அடைந்துவிட முடியாது. அந்த அமட்களை செய்கின்ற சந்தர்ப்பத்திலே அமட்களை நாங்கள் செய்கின்ற சந்தர்ப்பத்திலே பரிசீலனை செய்து கொண்டே இருக்க வேண்டும், சுய விசாரணை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நான் செய்கின்ற அமட்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றதா, அல்லாஹ்விடத்திலே நான் தப்ப வேண்டும், மனிதர்களோடு நான் சரியாக நடந்து கொள்கின்றேனா என்பதை நாங்கள் கட்டாயமாக சிந்திக்க வேண்டும். அதே போன்றே நாங்கள் செய்யக்கூடிய அமட்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றதா என்பதையும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றதா என்பதையும் நாங்கள் சிந்திக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், கஅபத்துல்லாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கட்டியதன் பின்னால் ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம், யா அல்லாஹ் இறைவா எங்களை ஏற்றுக்கொள்ளு என்று, எங்களுடைய அமல்களை ஏற்றுக்கொள்ளு என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தித்தார்கள். அதே போன்று இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட அந்த துஆவை சொல்கின்றான், ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா வ தகப்பல் துஆ, ரப்பி ஜஅல்னி, யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய பிச்சலத்தையும் தொழக்கூடியவர்களாக ஆக்கிவிடு என்று கூறிவிட்டு ரப்பனா வ தகப்பல் துஆ, யா அல்லாஹ் என்னுடைய துஆவை நீ ஏற்றுக்கொள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த கேட்ட துஆவை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே கூறுகின்றார் என்று சொன்னால், நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு அமலையும் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் செய்கின்ற அமல்களுக்கு பின்னால் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா என்னுடைய அமல்களை ஏற்றுக்கொள்கின்றானா என்பதைத்தான் சஹாபாக்களும் அஞ்சினார்கள். நாளை மறுமை நாளிலே என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதா? அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், வல்லதீன யுக்தூன மா ஆதவ குலூபுஹும் வஜிலத்துன் அன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன். அவர்கள் அமலாளிகள், அவர்கள் முஃமின்கள், அவர்கள் பயப்படுகின்றார்கள், அல்லாஹ் தஆலாவை நான் மறுமை நாளிலே சந்திக்க வேண்டுமே. அவர்கள் பயப்படுகின்றார்கள், ஏன்? நாளை மறுமை நாளிலே சந்திக்க வேண்டுமே. அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் இந்த குர்ஆனி வசனத்துக்கு சொல்கின்றார்கள், எப்படி தெரியுமா? முஃமின்கள் எப்படி தெரியுமா? அவர்கள் தொழுவார்கள், ஹஜ் செய்வார்கள், உம்ரா செய்வார்கள், சதகா செய்வார்கள். அவர்கள் பயப்படக்கூடிய விடயம் என்ன தெரியுமா? வஹும் யகாஃபூன அல்லா யுதகப்பல மின்ஹும். அவர்கள் பயப்படக்கூடிய விடயங்கள், அவர்கள் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுமா, அல்லாஹ் தஆலாவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதா என்பதைத்தான் அவர்கள் பயப்படுகின்றார்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அன்பார்ந்த உறவுகளே, எனவே நாங்கள் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் தஆலாவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கின்றதா என்பதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் பரிசீலனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். முஹாசபத்துன் நஃப்ஸ், அதாவது எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் பரிசீலனை செய்து கொண்டு சுய விசாரணையோடு நாங்கள் வாழ்வோமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையிலே, அல்லாஹ் தஆலா விரும்பிய முறையிலே எங்களுக்கு வாழ்ந்து விடலாம். அதே போன்று அல்லாஹ் தஆலா நாளை மறுமை நாளிலே சுஹதாக்களுக்கு, சாலிஹீன்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த சுவர்க்கத்தை எங்களுக்கு அடைந்து விடலாம். அல்லாஹ் தஆலா எம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக. யா அல்லாஹ், எங்கெங்கெல்லாம் முஸ்லிம்கள் கஷ்டப்படுகின்றார்களோ அவர்களுக்கு விடிவையும் விமோசனத்தையும் கொடுப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம்.